எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. இந்த புள்ள அழக பார்த்தா கவர்ச்சி கண்ணி சிம்ரன் மாதிரியே இருக்கிறேன். என் அழகான அழகுக்கும் குடலுக்காரன் முடலுக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நான் யானை கருப்பு தான் யானை புடுலு நான் ஒரு சிந்து சாக்கட பொந்து நாத்தம் போற கலைய செங்கல் இருந்து சிமிட்டி இருந்து எனக்கு சந்து அடையலையே. உங்களோட எனக்கு என்ன பேச்சு? நான் எங்க அப்பன் கிட்ட போறேன். அதாவது நான் வந்த உடனே அருமையான மாமாக்கள் இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 20, இதுல ஒரு 10 கொடுத்திருக்கிறார். பின்னாடி எல்லாரும் முன்மூடி போடுவாங்க, இவர் அரைமூடி பின்னாடி போட்டுருக்காங்க. ஆமா, இப்ப எனக்கு அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பிளைன் கிஸ். உங்களோட எனக்கு என்ன பேச்சு? நான் எங்க அப்பா கிட்ட போறேன். அப்பா மகளே, டே ஓலப்பா, ஓ அப்பா, ஓ அப்பா, அப்பா ஓப்பா, ஏய் ஓ அப்பா, அப்பா மகளே, அப்பா அப்பா. என்னப்பா ஒரு மாவு கணையத்துக்கு இருக்கிறாரு? ஆமா, உன்னை நல்லா அழகா போகுன்னு சொல்லி தூரமா கொடுத்தா ஆத்தூருக்கு வந்தாண்ட நல்லா பணக்கார பையனா பார்த்து நல்லா தண்ணி உள்ள தாவல நல்லா வசதியான தாவல தானே உனக்கு சுரோட பிடிச்சு பிடிச்சு தர வேண்டியது நல்லா வச்சு போலக்கிட்டும். அப்பா கட்டி கொடுத்தீங்க, கட்டி கொடுத்தீங்க, உன் கருமாந்திரம் எடுத்தீங்க, கடனை கழிச்சுக்கிட்டு சொல்லு. அழகான பிள்ளை எங்கப்பா கண்ணாலம் கட்டி கொடுத்த? ரொம்ப தூரத்துல ஆத்தூருக்கு வந்தாண்ட அக்கறையில கட்டி கொடுக்கற போய் சீரி என்ன செஞ்ச? ஐயோ வண்டி வண்டியா ஏத்தி விட்டுனே. ஆமா, எருவா கண்டு சீதனகன் அண்டா குண்டா. ஆட்டை கொடுத்தேன், மாட்டை கொடுத்தேன், ஆமா கோழி கொடுத்தேன், உன் குஞ்ச கொடுத்தேன். எங்க அப்பா கிட்ட ஒரு பெரு வெசாதி குஞ்சு வச்சிருக்கிறான். பெருஞ்சாதி அந்த குஞ்சுக்கு தலை மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கு. இத்தனையும் கொடுத்து அவன் நல்ல மனுஷன் நினைச்சு கட்டி கொடுத்து என் புண்டவாயப்பா என்ன கட்டிக்கிட்டு போனவன் 1 மாசம் நல்லா வச்சிருந்தா, 2 மாசம் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன செஞ்ச தெரியுமா? அவன் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இல்லம்மா, தண்ணி போடுறான். என்ன நீ அப்படா பெத்தையில கக்கினியா? ஏன்னா அவன் பொண்டாட்டி ஓகாங்கிறியா? பொண்டாட்டி அவன் பிள்ளை இல்ல. கோவத்துல வந்து அப்படி கோவத்துல பிள்ளை எது பொண்டாட்டி எது தெரியாது. நான் மொண்ட கூதி கோவத்துல எப்படி பேசி விடுவேன். $10 ரூபாயும் சந்தோஷம் 10 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் நீ தூங்க, அப்புறமா தர்றேன். எனக்கு தொண்டை வறண்டு போச்சு, ஒரு 2 முடக்கு பால் கொடுக்கலாம். தண்ணி போட்டவே சும்மா சந்தோஷம் கொடுத்த பணத்தை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைக்கிறேன். அப்பா அவன் தண்ணி போட்டவே சும்மா இருப்பானா? என்ன பண்ணா? ராத்திரி 7 மணி ஆனா போதும் அப்பா குத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாப்பா. என்ன கடப்பாறையில குத்தி இருந்தாலும் உருவி போட்டிருப்பேனே. சூரியல குத்தி இருந்தாலும் அடக்கி வச்சிருப்பேனே. அவன் இத்ததோடு வச்சிருந்தா எருமை கட்டுற போல குச்சி. அப்படியா? ஆமாப்பா, அதுல போட்டுக்கிட்டேன். அப்பா அவன் குத்துற ஒரு வெடுப்புன்னு இருக்குது பாரு. தொடையில பெருங்காயம் அப்பா. டாக்டர் கிட்ட காமிச்சேன். டாக்டர் படுக்க வச்சு பார்த்துட்டு விசிக்கிட்டு பயந்துக்கிட்டான். இந்த பிள்ளைக்கு முட்டு பெரிய காயமா இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் முடிவு சொல்லிட்டாரு. பாப்பா நீ சாகர வரைக்கும் உனக்கு இந்த வெடுப்பு மூடாது, எந்திரிச்சு போயிட்டாருப்பா. நான் அந்த பெருங்காயத்தோட அலைகிறேன். இனிமே உன் கூட படுத்தாலும் படுப்பே, அவளோட படுத்துறேன். மகளானி இப்படிதான் பேசலாமா? நீ எப்ப எப்படி தெரியும்? உன் புத்தி எனக்கு தெரியாது. எப்ப இதையே ஊர் உலகம் என்ன சொல்லும்? சரியான எச்சு ஊர் உலகம் என்ன சொல்லும் தான் பாக்குறேன்.
இல்லன்னா நீ செஞ்சு போடுவேன். ஊர் உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கியா? சரி நான் அவங்கிட்ட பழைக்காத. நான் அவங்கிட்ட பழைக்க 2 ஏக்கரா காடு வாங்கி இருக்கிறேன், பணம் கொஞ்சம் பத்தல. யாரோ ஒருத்தன பறி வாங்கி தின்னு. சரிப்பா, நான் பொழைக்கிறதுக்கு ஒரு இடத்த சொல்லப்பா, நான் அங்க போறேன். மகாராணிமா வருது, அங்க இரு. என் பேருக்கு எடுத்து விடாத. நான் வேலைக்கு போகட்டா? அப்பா நான் வேலைக்கு போறேன். அப்பா மகளே எனக்கு ஒரு ஆசைப்பா. ஐயோ நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆமா ஆமா. என்ன ஆசை? இங்கிட்டு வாப்பா. சொல்லுமா சொல்லுமா. அப்பா நான் சின்ன குழந்தையா இருக்கேன், என்ன தூக்கி இங்க முத்தம் வைப்பேன், இங்க முத்தம் வைப்பேன், இங்க முத்தம் வைப்பேன். ஆமா, நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா எனக்கு இப்போ ஒரு ஆசைப்பா. அது வந்து அப்பா அப்பா கண்டாளா கிடப்பார கந்தசாமி. டேய் எங்க அம்மா செத்தது காரணம் இப்பதான்டா தெரியுது. கண்டாள குத்தியா கொண்டு விட்டேன் எங்க அப்படி. குத்தியா கொண்டு விட்டாங்க. கண்டாள பாவி. எனக்கு இப்பதான் அந்த ரகசியமே தெரியும். ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு ஆசைப்பா. என்னமா ஆசை? அதாவது உட்கார்ந்து உட்காந்துக்கிட்டுமா? ஆமா உட்காந்து நான் பேசுறேன். சரி எப்பா நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா இணைந்து உங்களுக்கு அருமாத்திரம். அப்பா நீ அப்படி முத்தம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா அப்பா நீ என்ன பண்ற இவத்துக்கிட்டே? அப்பா 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 ஒரு அடிமத்த வையப்பா. மகாராணி வருது, வேலைக்கு சேர்த்துற ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் 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 வந்துடுறேன். பீத்தாச்சு எங்கடி போய் மோதிரம் பேர ஒரு போதுமாது. நிக்கிறது பெண்ணா தான் இருக்குமா பேயா இருக்குமா? அது பேயா பணமா ராட்சசியாட்டமா இருக்குது. மகளே எங்கப்பா எங்க ராணி அம்மா ஒருத்தி வர்றேனாலே காணவே. பாருமா முன்னாடி முன்னாடி பாரு. ஒண்ணா உங்களுக்கு ஏண்டி நீ பொம்பளை தானே? பொம்பளை மூஞ்சி பாரு. சீப்பட்டு சின்னப்பட்டு லோலாயப்பட்டு போயிருக்கு. ஆமா நான் பொம்பளையா இல்லையான்னு அவரை கேட்டுப்பாரு. அவர்தான் கேட்கணுமா? அவர்தான் வந்ததுல இருந்து பொடக்கு பொடக்குன்னு பாத்துக்கிட்டாரு. அவர்தான் 6 மாசமா வச்சிருக்கிறேன். 6 மாசம் வச்சு அழக பத்தி சொன்னா வெட்டி போடுவாங்க. ஆமா ஏன் அழக பத்தி சொன்னா இவங்களுக்கு கூட போறாங்க. ஏண்டி ஆமா பெண்ணா பிறந்தா அடக்க ஒழுக்கமா இருக்கணும்.
அடக்கம்னா என்ன, ஒடுக்கம்னா எப்படின்னு உனக்கு முதல்ல தெரியுமாடி? எப்படி எப்படி அடக்கம் என்றால் இப்படி, ஒடுக்கம் என்றால் ஏண்டி இத்தனை ஜனருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத சீலை வந்து போட்டு தெரியுது. சீலை தூக்கி மேல போட்டு போல. ஓய் சீலை தூக்கி மேல போடு. கும்பிட போன தெய்வம், கும்பிட போன தெய்வம் குறிக்க வந்ததம்மா, குறிக்க வந்த தெய்வம் என் கூதியோ. நீ தாண்டி தூக்கி மேல போட சொன்ன. ஏண்டி சீலை தூக்கி மேல போடல, லைட் படத்து மேல போட்டு நிக்க சொன்னேன். அப்படி கரண்ட் அடிச்சிட்டு போயிருவேன். சீலை எடுத்துக்கிட்டு வாங்க. சீலை எடுத்து போட்டு நின்னுட்டான். கரும்பகையா முட்டிக்கும் கோலாயில அடியே அதாவது தளத்த மூடு, தளத்த மூடு. கூத்து மாப்பிள்ளையோட சீலை எடுத்து வாடி. நீ தாண்டி சனத்தை மூடு. தளத்த மூடுல மூச்சு பாதையில போட்டு மூட சொன்னேன். ஏன்டா வாசம் பிடிக்கிற விடுறான். உனக்கு வாசம் பிடிக்கிறோம். ஏண்டி சீலை தூக்கி மேல போடணும் அப்படியே போட சொன்னேன். அப்படி போட்டு இப்படி கட்டு, அப்படி போட்டு இப்படி கட்டு. அப்படி போட்டு இப்படி கட்டுனா ஏரோட போறேன் துண்டுவாங்க போட்டு கட்டுற மாதிரியே கட்ட சொன்னேன். இப்படி புடவை கிடைத்தா ஒண்ணும் கிடைத்தல. சீலையை கடிச்சு விடு. அடிவே இந்தானியா விடுறி. புடவை கிடைத்தல ஒண்ணும் கிடைத்தல. ஆமா இன்ன வரைக்கும் நான் பாக்கல. இது என்ன சொந்த மாமரேவா? தெரியுது மாசமா இருப்பியாட்டுக்குது. மணிக்கூட எப்போ அடையும்? வெடிகுண்டு வச்சீங்கன்னா ஆயுச்சுக்கு வெளியில வர மாட்டேன், ஜெயில போட்டுருவாங்க. பள்ளிக்கூடம் எப்படி உடையும்? இங்க பாரு இப்படி முன்னாடி எடுத்து இப்படி இப்படி கொசம் வச்சுக்கணும். கொசவனை வச்சு அவன் கொண்டாடி சண்டைக்கு மூணு எடுத்து அடிப்பாங்க. இப்படி மடிப்பெடுக்கணும். அப்படி எடுத்து பாரு இப்படி கொண்டு வந்து இப்படி போடணும். திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, அரிச்சந்திர போல இவ பொய்ய பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலு வரமாட்டேன்னு சொன்னாவளே, வந்து வந்து போறியே சீனவளே. திருவிழான்னு வந்தா இவ கொச்சி கழுவ மாட்டா. கோயில் 15 நாள் சாட்டிட்டா கொச்சி கழுவுறது. நீ கொலாய மூட்டிட்டு உட்கார்ந்து போஸ்ட் ஆபீஸ் முதல்ல மூணு 3 செல்லு பேட்டரி மாதிரி தொங்குது. அழகா லட்சணமா இருக்கிற உன்னுடைய பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரு. பெரியவ பேரு மண்டை, இளையவ பேரு கொண்டை, என் பேரு பூவாயி. உன் பேரு பூவாயி. பாக்குறதுக்கு நல்லா அழகாவே இருக்கிற. ஒரு தடவை கூட சொல்றது கூட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் இடுப்புல சீலை கட்டினா கூட நிக்க மாட்டேங்குது. இவன் முட்டை எப்படி நுனிக்கொடாத சீலை கட்டி இருக்கிறா? நாள் ஆணி வச்சாச்சு.
ஏண்டி ஆமா முடியெல்லாம் இப்படி நல்லா ஜம்ப ஜம்பியா வளர்த்திருக்கிறிய இந்த கூந்தலுக்கு என்ன யூஸ் பண்ற? கூந்தல் எழிலோடும் பொலிவோடும் இருப்பதற்கு நான் அஜ்மாருக்கு நாய் விட்டை இதுக்கோசமே உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நாய் விட்டை போட்டுதான் அவளுக்கு கூந்தல் நல்லா பொலிவோட வச்சிருக்கிற. விட்டு சில்லா வந்து கதைய நீ கேளையா, என் கதை கேளையா, தூத்துக்குடி பொன்னையா. விட்டு சில்லா வந்து கதைய நீ கேளையா, தூத்துக்குடி பொன்னையா, தூத்த கொஞ்சம் ஒரு குசுவுக்கு தாங்க மாட்டேன். அம்மா போகட்டும். சீராயிருக்கும் தெய்வீக சபை இச்சேச்சபை உண்பதாக நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எந்த குலத்திலே பிறந்தவள் எல்லாம் சொல்ல வரையும் அது கொடுத்து கேட்கணும். அது கொடுத்து கேட்டே நீ சொல்லாயா தெரியுமா? இப்பொழுது புரிந்ததா என்ன? ஒண்ணுமே புரியல. விளக்கமா விவரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பெயர் தான் திரௌபதி என்னும் பாஞ்சாலி. ஓ, திரௌபதா என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலிகளா? பேர் தானே அது? பாஞ்சாலி அம்மன். ஆஹா. அப்படி பாஞ்சாலி அம்மனாக இருந்தாலும் எனக்கு பல பெயர்கள் உண்டு. எப்படி பாஞ்சால அம்மனமாக இருந்தாலும் அம்மனும் நீ தாண்டி அம்மனுடைய மண்டகிரிக்கு நீ தாண்டி சொன்ன பாஞ்சாலி அம்மன் சரியான தங்கு டிங்கு மாதிரி டவுனு கேப் மாதிரி ஆடுறது. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற பிள்ளை யாரும் பொச்ச தொலைஞ்சு காட்டு சரியான வாயாடி முடியாட்டு. சுந்தரி சுரக்காருக்கு போனாலா வந்து பரப்பி ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் சரியான வாயாடி ஏடி தோழி நிக்கா எருமையை ஓத்திச்சு கோழி நிக்கா. பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பேன். ஆனா உன் பேர் பாஞ்சாலி ரகுபதாவா? அப்புறம் அப்படி ஏகஜானே ரகுபதா திரௌபதி பாஞ்சாலி இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் அடியே நான் எப்படி பிறந்தவள்? உங்க அப்பா அம்மா யாரு? உன்னை போல ஒரு பெண்ணின் யோனி வழியாக பிறந்தனா? நீ எப்படி பிறந்த? நான் கொலாயில பிறந்தேன். அழகான பிறந்த இல்ல, சோதனை கொலாயில ரொம்ப நாளா எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை இல்லாம சென மருந்து கொண்டு வந்து அந்த கொலாய் ஊசியில போட்டு பிறந்தது. நான் எப்படி பிறந்தவள்? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தா யாரு? யாரு சொல்லட்டுமா? சொல்லு. அது
எதுக்கு இது மண்டையை பார்க்க சொன்னா மண்டை பாருங்க என்ன சொல்றாங்க சீலத்துக்கு பாக்க மண்டையமா பார்க்க சொன்ன நான் கூட வேற ஏதாவது பாரு உங்களே மூஞ்சி பாரு என்னப்பா அவர்கிட்ட எதை எடுத்தாலும் ஒற்றையவே இருக்குது அவருக்கு நல்லா இருக்குது சொல்லாயா ஆமா பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலராஜனுடைய தந்தையார் பாஞ்சாலராஜன் உங்களுடைய அப்பாங்களா உங்க அம்மா என்னுடைய தாயார் கோகிலா தேவி கோகிலா தேவிக்கும் அந்த பாஞ்சால மன்னனுக்கும் நான் வளர்ப்பு பிள்ளைதானபடிக்கு என்னை பெற்றெடுத்த தாய் வந்து அங்கே கிடையாது. வளர்ப்பு பிள்ளைதான் நீங்க ஆனா பெற்றவங்க அவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்த? அதாவது பாஞ்சாலராஜன் மலை போன்ற ஒரு யாகம் செய்தாராம். பாஞ்சாலராஜன் ஒரு யாகம் செஞ்சாரு. சரி, அப்படி யாகம் செய்கின்ற பொழுது அந்த யாகத்தின் வழியாக அழகான பெண் குழந்தையாக நான் பிறந்தேன். யாகத்தின் வழியாக நீங்க பிறந்தீங்க. நீங்க மட்டும் பிறந்தீங்களா வேற யாராவது பிறந்தாங்களா? அடியே அந்த புத்திரகாமஷ்டி யாகத்தில் முதலில் அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தார். ஆம்பளை பையன் பிறந்தானா? அவருடைய பெயர் துஷ்டதுய்மன். துஷ்டதுய்மன் என்ற பையன் தான் முதல்ல பிறந்தவர். உங்க அண்ணன். அவருக்கு பிறகு அழகு வாய்ந்த பெண்மணி நான் பிறந்தேன். மறக்கவே மாட்டீங்களா? அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, அப்புறம்